ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் இங்கிலீஷ். இது A to Z இங்கிலீஷ் வேர்ட் சீரீஸ். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் A and the first word is access. access அப்படின்னு சொன்னால் பயன்படுத்து. இதை வச்சு இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். The file can be accessed from anywhere அப்படின்னு சொன்னால் இந்த கோப்பை எங்கிருந்தும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபைல் அப்படின்னு சொன்னால் தமிழில் கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் B. B ஃபார் பேக்யார்ட். பேக்யார்ட் அப்படின்னு சொன்னால் வீட்டின் பின்புறம் அல்லது கொல்லைப்புறம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், there is a nice pool in the backyard அப்படின்னு சொன்னால் கொல்லைப்புறத்தில் ஒரு நல்ல குளம் உள்ளது அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் C and C for concern. concern அப்படின்னு சொன்னால் அக்கறை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், my prime concern is to protect my family அப்படின்னு சொன்னால் எனது குடும்பத்தை காப்பதே எனது முதன்மையான அக்கறை அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் D. D for detach. detach அப்படின்னு சொன்னால் பிரிக்கவும். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், detach the upper part of the form and return it அப்படின்னு சொன்னால் படிவத்தின் மேல் பகுதியை பிரித்து அதை திருப்பி தரவும் அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் E. E for expect. expect அப்படின்னு சொன்னால் எதிர்பார். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I am expecting a phone call அப்படின்னு சொன்னால் நான் ஒரு தொலைபேசி அழைப்பை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is F. F for flame. flame அப்படின்னு சொன்னால் நெருப்பு. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், they tried to put out the flame அப்படின்னு சொன்னால் அவர்கள் தீயை அணைக்க முயன்றனர் அப்படிங்கிறத அர்த்தம். The next letter is G. G for grind. grind அப்படின்னு சொன்னால் அரை. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she grinded the peppercorns into powder அப்படின்னு சொன்னால் அவள் மிளகை பொடியாக அரைத்தாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is H. H for housefly. housefly அப்படின்னு சொன்னால் E. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், a female housefly can lay up to 600 eggs in its lifetime அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் ஈ தன் வாழ்நாளில் 600 முட்டைகள் வரை இடும் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is I. I for insert. insert அப்படின்னு சொன்னால் உள்ளே செலுத்து. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she inserted the key in the lock அப்படின்னு சொன்னால் அவள் பூட்டினுள் சாவியை செலுத்தினாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is J. J for just. just அப்படின்னு சொன்னால் வெறும் அப்படின்னு அர்த்தம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், we are just ordinary humans அப்படின்னா நாம் வெறும் சாதாரண மனிதர்களே அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is K. K for kick. kick அப்படின்னு சொன்னால் உதை. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he kicked the door hard அப்படின்னு சொன்னால் அவன் கதவை பலமாக உதைத்தான் அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் L. L for lawn. lawn அப்படின்னு சொன்னால் புல்வெளி. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the house has a green lawn at the back அப்படின்னு சொன்னால் வீட்டின் பின்புறம் ஒரு பச்சை புல்வெளி உள்ளது அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்த ஆல்ஃபபெட் M. M for massive. massive அப்படின்னு சொன்னால் மிக பெரிய. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், these farmers grow crops on a massive scale அப்படின்னு சொன்னால் இந்த விவசாயிகள் அதிக அளவில் பயிர்களை பயிரிடுகின்றனர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is N. N for never. never அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I will never shop at that store again அப்படின்னு சொன்னால் நான் இனி அந்த கடையில் ஒருபோதும் பொருட்கள் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத அர்த்தம்.
The next alphabet is O. O for opportunity. Opportunity அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு. And இதற்கான example sentence, she had an opportunity to study in London அப்படின்னு சொன்னால் அவளுக்கு லண்டனில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is P. P for pluck. Pluck அப்படின்னு சொன்னால் பறி. And இதற்கான example sentence, they decide to pluck the flowers அப்படின்னு சொன்னால் அவர்கள் பூக்களை பறிக்க விரும்பினர் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த alphabet Q. Q for quitter. Quitter அப்படின்னு சொன்னால் எளிதில் விட்டு போகிறவர், விட்டு கொடுக்கிறவர் அப்படிங்கிறது அர்த்தம். And இதற்கான example sentence, he won't resign because he is not a quitter அப்படின்னு சொன்னால் அவர் ராஜினாமா செய்ய மாட்டார் ஏனெனில் அவர் விலகுபவர் அல்ல அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is R. R for rust. Rust அப்படின்னு சொன்னால் துரு. And இதற்கான example sentence, your bicycle will rust if you leave it out in the rain அப்படின்னு சொன்னால் உன் மிதிவண்டியை மழையில் விட்டால் துரு பிடித்துவிடும் அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is S. S for saliva. சலைவான்னு சொன்னால் எச்சில். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the germ spreads by saliva and blood அப்படின்னு சொன்னால் இந்த கிருமி எச்சில் மற்றும் இரத்தத்தால் பரவுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is T. T for thigh. தை அப்படின்னு சொன்னால் தொடைப்பகுதி. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், his thighs ached terribly after the match அப்படின்னு சொன்னால் போட்டிக்கு பிறகு அவனது தொடைகள் பயங்கரமாக வலித்தன அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is U. U for unique. Unique அப்படின்னு சொன்னால் தனித்துவமான அப்படிங்கிறது அர்த்தம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Each person's signature is unique அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நபரின் கையொப்பமும் தனித்துவமானது அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் V. V for value. வேல்யூ அப்படின்னு சொன்னால் மதிப்பு. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I really value your advice அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆலோசனையை நான் மிகவும் மதிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is W. W for waves. Waves அப்படின்னு சொன்னால் அலைகள். And இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the waves crashed onto the rocks அப்படின்னு சொன்னால் அலைகள் பாறைகள் மீது மோதின அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is X. எக்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால எக்ஸ் வர மாதிரியான ஒரு வேர்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஃபார் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னால் இறுதி கட்டம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the movie's climax is a fantastic fight scene அப்படின்னு சொன்னால் படத்தின் இறுதி கட்டம் ஒரு அற்புதமான சண்டை காட்சி அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is Y. Y for young. young அப்படின்னு சொன்னால் இளமை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he looks young for his age அப்படின்னு சொன்னால் அவர் வயதுக்கு அவர் இளமையாக தெரிகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். The last alphabet is Z. Z for zappy. zappy அப்படின்னு சொன்னால் மிகவும் உயிரோட்டமான அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the film begins with a zappy and fun scene அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஒரு உயிரோட்டமான மற்றும் வேடிக்கையான காட்சியுடன் தொடங்குகிறது அப்படிங்கிறது அர்த்தம். That's it நண்பர்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் சிம்பிள் இங்கிலீஷையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் லேர்ன் பண்ண உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you all again in another video. Until then, bye.